சென்னை மண்ணடியில் சிகரம் மற்றும் சிற்பி சீட்ஸ் என்ற பெயரில் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வந்த ரவி என்ற ராவி 2 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த வழக்கில் பிடிபட்டார். ரவி வழங்கிய 2 கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகளில் பணம் இல்லாமல் திரும்பியது தொடர்பாக தஞ்சாவூரைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவர் புகார் அளித்ததில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் ரவியை புதுச்சேரியில் கைது செய்தனர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் பண பித்தலாட்டங்கள் அதிகரித்துள்ளதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் கரிவெட்டி கிராமம் அருகே நெய்வேலி NLC 2வது சுரங்கம் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகளும் சாலை விரிவாக்கத்திலும் ஈடுபடும் நிலையில் நிலம் கொடுத்த 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கையகப்படுத்திய நிலங்களுக்கான இழப்பீடு, வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு என எதுவும் வழங்கவில்லை என வருத்தம் தெரிவித்த கரிவெட்டி கிராமத்தினர் விடியா ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு தங்களுக்கு இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தினர். கொடைக்கானலில் 50க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கேரளாவைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சுற்றுலா வந்துள்ளனர். அவர்கள் வந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதனால் பேருந்து நிலையத்தில் இருந்து மேல்மலை பகுதிக்கு செல்லும் சாலை மற்றும் ஏரி சாலை முழுவதும் தனியார் பேருந்துகள் ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டிருந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குரு பகவானுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் அடிப்படை வசதிகள் இன்றி பக்தர்கள் தவித்தனர். பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தரிசன வரிசையில் போதுமான இருக்கை வசதி இல்லாததால் பெண்கள், குழந்தைகள் கூட்ட நெரிசலில் சிக்கி கடும் அவதிக்குள்ளாகினர். பக்தர்கள் கூட்டம் அதிகம் கூடும் நேரங்களில் போதுமான அடிப்படை வசதிகளை விடிய அரசின் அறநிலையத்துறை செய்து கொடுப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட லாரிகளை நிறுத்தி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ரிங் லாரி உரிமையாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் உதிரி பாகங்கள் விலை உயர்ந்த நிலையில் GST வரி குறைக்க வலியுறுத்திய ரிங் லாரி உரிமையாளர்கள் ஸ்டாலின் மாடல் அரசு ஆழ்துளை கிணறு அமைக்கும் தொழிலை வரைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்யும் போலி நிறுவனத்தை கட்டுப்படுத்த கோரி நாமக்கல்லில் திருச்சியை சேர்ந்த இளைஞர் தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்டா ஹாலிடேஸ் என்ற நிறுவனம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2 தவணையாக 19 லட்சம் ரூபாய் பெற்று ஏமாற்றியதாக திருச்சியை சேர்ந்த இளைஞர் முகமது ஃபாசில் தரையில் அமர்ந்து தர்ணா செய்தார். இதுபோன்று மேலும் பலரை ஏமாற்றி இருப்பதாக கூறப்படும் டெல்டா கன்சல்டன்சி நிறுவனத்தின் செயல்பாட்டை விடியா ஸ்டாலின் மாடல் அரசு ஏவல் துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தூத்துக்குடி நீதிமன்றத்தில் குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் தொடர்பான PCR வழக்கில் ஆஜராக வந்தவரை மற்றொரு வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் கைது செய்ய முயற்சித்ததால் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. PCR வழக்கில் சிவராமனுக்கு வாய்தா போடப்பட்ட நிலையில் வேறொரு வழக்கில் அவரை கைது செய்ய காவல்துறையினர் முயற்சித்தனர். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் சிவராமனை கைது செய்ய எதிர்ப்பு தெரிவித்த வழக்கறிஞர்கள் அதிகாரம் தங்கள் கையில் இருக்கும் தோரணையில் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் தனியாக வசித்து வரும் விஜயலட்சுமி என்ற மூதாட்டியிடம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரது வீட்டின் அருகே புதிதாக வீடு வாங்கியுள்ளதாகவும் அதற்காக தன்னை ஆசீர்வாதம் செய்யுமாறு கூறி நடித்து மூதாட்டி கழுத்தில் இருந்த 6 சவரன் தங்க நகையை பறித்து சென்றார். ஸ்டாலின் ஆட்சியில் மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் அதிகரித்து உள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர்.